அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி 10 பகுதி 1 முதல் பகுதி 9 வரை பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும். ஓகே, குட். அந்த வீடியோ அனைத்தும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல ஜோதிட சூட்சமம் என்ற ஃபோல்டர்ல நான் வைத்துள்ளேன். ப்ளே பண்ணி பார்க்கவும். ஜோதிட குறிப்பாக எடுத்துக்கவும். ஜஸ்ட் 3 செகண்ட் போதும் ஒரு பலன் சொல்ல. நம்ம எந்த விஷயத்துக்காக ஆராய்ச்சி செய்கிறோமோ அதை கண்டுபிடிக்க ஜஸ்ட் 3 செகண்ட் போதும் என்று அர்த்தம். ஓகே, இந்த வீடியோல ஒரு ராசி கட்டத்துடன் பலன் சொல்ல போகிறேன். உங்க பக்கத்துல உட்கார்ந்து பலன் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்னுடைய பலன். நான் பலன் சொன்னா கண்டிப்பா காரணத்தோடு தான் பலன் சொல்லுவேன். அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு தேவையான ஜோதிட குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. இது பொது பலன் கிடையாது, மிகவும் துல்லியமான பலன். பலன் அதிகமாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் ஃபீஸ் அதிகமாகத்தான் வாங்குவாங்க. பலன் கம்மியாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் ஃபீஸ் கம்மியாகத்தான் வாங்குவாங்க. இந்த சின்ன விஷயம் மக்களுக்கு புரிவதில்லை. மக்கள் கூட்டத்தை பார்த்து ஜோதிடர்கிட்ட போகிறாங்க. ஜோதிட நிலையை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை ஜாதக பலன் மூலமாக ஜோதிடரால் எடுத்து சொல்ல முடியும். ஜோதிடர்கிட்ட தட்சணை அதிகமாக கொடுங்க. உங்களுடைய ஜாதக பலனை அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடர் பலன் பாசிட்டிவா சொல்றாரா, ஜோதிடர் பலன் நெகட்டிவா சொல்றாரா என்பது முக்கியமில்லை. ஜோதிடர் பலன் துல்லியமாக சொல்றாரா, அவர் சொன்ன பலன் அனைத்தும் உண்மையா என்று நீங்களே தீர்மானிங்கள். ஜோதிடர் பலன் சொன்னது தப்பாக இருந்தால் ஜோதிடருக்கு ஃபீஸ் கொடுக்காதீங்க. உங்களுடைய பணம், உங்களுடைய ஜாதகம், முடிவு உங்ககிட்ட தான் இருக்கிறது. ஜோதிடர்கிட்ட வந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு மட்டும் ஆர்வம் காட்டாதீங்க. உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலன் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் அனைவரும் ஜோதிடர்களுக்கு பணம் வரும் வழிகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடர்களுக்கு பணம் வரும் வழிகள் என்ற தலைப்பில் உங்களுக்காக ஒரு வீடியோ நான் தயார் செய்துள்ளேன். அந்த வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். பலன் சொன்னால் மட்டும் பத்தாது, பரிகாரம் சொல்வதற்கும் தயாராக இருக்கணும். ஜோதிட சக்தி ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, குட். டிங் டிங். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? ஜாதகருக்கு சகோதரன் கிடையாது. ஜாதகருக்கு தம்பி கிடையாது. காரணம், காரகத்திற்குரிய கிரகம் காரக பாவத்தில் இருக்கிறது. செவ்வாய் சகோதரனை குறிக்கும். 3ஆம் பாவம் சகோதரனை குறிக்கும். ராகுவின் காரகம் துண்டிப்பு. 3இல் செவ்வாய் ராகு சாரம். அதனால தான் நான் இந்த பலனை சொன்னேன். இப்போ இந்த இடத்தில் விதிவிலக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். செவ்வாய் பரிவர்த்தனை இருந்தாலும் அல்லது செவ்வாய் நிற்கும் ராசி திதிசூன்யம் அடைந்தாலும் அல்லது செவ்வாய் திதிசூன்ய அதிபதி சாரத்தில் இருந்தாலும் அல்லது செவ்வாய் திதிசூன்ய அதிபதியாக இருந்தாலும் இந்த பலன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? அஷ்டமாதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இதற்கு பெயர் பாவத் பாவா. செவ்வாய் நிற்கும் சாரம் ராகு சாரம். அஷ்டமாதிபதிக்கு திரிகோணத்தில் அஷ்டமாதிபதிக்கு வீடு கொடுத்த அதிபதியுடன் கேது. ஜாதகருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் 2 முறை அறுவை சிகிச்சை நடந்தே தீரும். இந்த விஷயத்தில் ஜாதகர் எஸ்கேப் ஆக முடியாது. அஷ்டமாதிபதி நிற்கும் ராசி உபயம். உபய ராசி 2 முறை குறிக்கும். அதனால தான் நான் இந்த பலனை சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? 4இல் சந்திரன். 4இல் சந்திரன் இருந்தால் திக்பலம் பெறும். ஆனால் சந்திரன் பிளஸ் மாந்தி இருப்பதால்
காரக பாவ நாஸ்தியாக மாறிவிடும். இங்கே திக்பலம் வேலை செய்யாது. ஓகே, ஜாதகருக்கு சொந்த வீடு யோகம் கிடையாது. ஜாதகர் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது. ஜாதகர் அடிக்கடி வீடு மாறுவார். ஜாதகருடைய சொந்தக்காரங்க முன் வந்து ஜாதகருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. தாயாருக்கு கஷ்டத்தை கொடுக்கும். தாயாருக்கு மன நிம்மதி இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? லக்னமும் சந்திரனும் இருவரும் சரராசி. அதனால் ஜாதகரை மீட் பண்ணணும் என்றால் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் மீட் பண்ண முடியும். ஐ மீன், ஜாதகர் ஒரே இடத்தில் இருக்க மாட்டார். ஜாதகருக்கு பயணமும் இடமாற்றமும் அதிகம் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? ஜாதகர் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் கிடையாது. சொந்த தொழில் செய்யக்கூடாது. சொந்த தொழில் செய்தால் நஷ்டம் ஏற்படும். செய்யும் தொழிலில் வெற்றி பெற முடியாது. காரணம், குரு சனி சந்திரன் தொடர்பு ஜாதகரை சாதனையாளராக மாற்றிவிடும். இதில் 2 கிரகங்கள் ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட ஜாதகருக்கு பயனில்லை. காரணம், 10ஆம் பாவம் திதிசூனியம். திதிசூனிய ராசியில் திதிசூனிய அதிபதி மேலும் செவ்வாய் பார்வையும் மாந்தி பார்வையும் இருப்பதால் 10ஆம் பாவம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போ 4ஆம் பாவம் விஷயத்துக்கு வருவோம். 4ஆம் அதிபதி 4இல் இருந்தாலும் மாந்தியுடன் இருப்பதால் 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கு 4ஆம் பாவமோ 10ஆம் பாவமும் பாதிக்கப்பட்டால் ஜாதகருக்கு சொந்த தொழில் மூலமாக சொத்து சேர்க்கை சேர விடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? 6ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவம், இதற்கு பெயர் பாவத் பாவா. 6ஆம் அதிபதி பிளஸ் கேது சேர்க்கை பெற்று பாதகஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு நல்ல வேலை அமையாது. ஜாதகர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், டேலண்ட் அனைத்து தகுதியும் இருந்தாலும் கூட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. ஜாதகர் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் ஜாதகருக்கு நிம்மதி இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் 3ஆம் அதிபதி பிளஸ் கேது இருப்பதால் ஜாதகருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஒற்றுமை இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? திதிசூனிய அதிபதி, அவயோகி கிரகம், 2 in 1 சுக்கிரன், நிற்கும் பாவம் 2ஆம் பாவம். ஜாதகருடைய முகம் பார்க்க அழகாக இருக்காது. குடும்பத்தில் பணம் தங்காது. ஜாதகர் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுவார். 2-7 தொடர்பு இருப்பதால் திருமணம் மூலமாக குடும்ப வாழ்க்கை அமையாது. ஐ மீன், ஜாதகருக்கு திருமணம் இல்லை. மேலும் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் 44 டிகிரி மேல் வித்தியாசம் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? புதன் தாய் மாமனை குறிக்கும். 6ஆம் பாவம் தாய் மாமனை குறிக்கும். புதன் பிளஸ் கேது சேர்க்கை பெற்று பாதகஸ்தானத்தில் இருப்பதால் தாய் மாமன் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார். தாய் மாமனுக்கு ஜாதகருக்கும் ஒற்றுமை இருக்காது. தாய் மாமனுடைய அன்பு, பாசம், ஆதரவு, ஒற்றுமை, உதவி எதையும் ஜாதகருக்கு கிடைக்காது. சுருக்கமாக சொல்லணும் என்றால் தாய் மாமனால் ஜாதகருக்கு எந்த நன்மையும் இல்லை. தாய் மாமனால் ஜாதகருக்கு எந்த பயனும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? 11ஆம் பாவம் மூத்த சகோதரஸ்தானம். அப்போ 11ஆம் அதிபதி மூத்த சகோதரனை குறிக்கும். கரெக்ட். ராசியிலும் அம்சத்திலும் மாந்தி பார்வையின் மூலமாக
11ஆம் அதிபதிக்கு தொடர்பு உண்டு. மூத்த சகோதரனால் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க. மேலும் லக்னாதிபதிக்கும் 11ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருப்பதால், ஜாதகருக்கும் மூத்த சகோதரனுக்கும் தொடர்பு இருப்பதால், மூத்த சகோதரன் மூலமாக ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையிலையும் அவரும் சேர்ந்து கஷ்டப்படுவார். ஜாதகருக்கு பிரச்சனையும் கவலையும் நிழல் போல பின்தொடரும். அடுத்து, சனியின் காரகம் தொழில், அடிமை வேலையை குறிக்கும். ஜாதகருக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. வேலை செய்யும் இடத்தில் ஜாதகருக்கும் வேலையாட்களுக்கும் ஒத்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? சூரியன் நீர் ராசியில் இருப்பதால் வீட்டில் அப்பா அதிகமாக பேச மாட்டார். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருப்பார். அவர் இருக்கிற இடமே தெரியாது, அவ்வளோ அமைதியாக இருக்கும். குரலை உயர்த்தி பேசக்கூடிய பழக்கம் அப்பாவுக்கு கிடையாது. செவ்வாய் பார்வையும் மாந்தி பார்வையும் பாதகாதிபதியுடன் சேர்ந்த 9ஆம் அதிபதிக்கும் இருப்பதால், அதே மாதிரி இவர்களுடைய தொடர்பு சூரியனுக்கும் இருப்பதால் அப்பா தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார். தந்தை மூலமாக ஜாதகருடைய குடும்ப உறுப்பினர் அனைவரும் கஷ்டப்படுவாங்க. சூரியன், சந்திரன், லக்னாதிபதி, 11ஆம் அதிபதி அனைவருக்கும் தொடர்பு இருப்பதால் நான் இந்த பலனை சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? சூரியன் பணப்பகை நட்சத்திரத்தில் இருக்கிறார். பணப்பகை நட்சத்திரம் என்பது ஜென்ம நட்சத்திரத்துக்கு 18வது நட்சத்திரம். நோட்டீஸ் பாயிண்ட், அப்பா கையில் பணம் தங்காது. அப்பாவுக்கு பண கஷ்டம் அதிகம் ஏற்படும். சூரியன் பார்வை 6ஆம் இடத்திற்கு இருப்பதால் அப்பாவுடைய கடன், அதாவது அப்பாவுக்கு கடன் ஏற்படும். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அப்பாவுக்கு மருத்துவ செலவு ஏற்படும். மேலும் சூரியன் 12இல் மறைந்தாலும் அது குருவுடைய வீடாக இருப்பதால் ஜாதகருடைய அப்பா நல்லவர். அப்பாவுக்கு எந்த தீய பழக்கமும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? குரு சனி சேர்க்கை பெற்று நீர் ராசியில் இருக்கும் சந்திரனுக்கு தொடர்பு இருப்பதால், மேலும் லக்னாதிபதி 10ஆம் பாவமும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு வெளிநாடு யோகம் உண்டு என்று சொல்லுவாங்க. அந்த ஜோதிடர் சொன்ன பலன் தவறு. இப்போ இந்த ஜோதிடர் சொல்ற பலனை நோட் பண்ணிக்கோங்க. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இருவரும் சேர்க்கை பெற்று திரிசூனிய ராசியில் இருப்பதால், பயணத்தை குறிக்கும் கிரகம் சந்திரன் மாந்தியுடன் இருப்பதால், மேலும் 2 கிரகம் ஆட்சி வீட்டில் இருந்து பாதிக்கப்பட்டிருப்பதால் ஜாதகருக்கு வெளிநாடு யோகம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த அனைத்து ராசி கட்டமும் என்னுடைய கிளைண்ட்டுடைய ஜாதகம். அதுவும் ஒரே கிளைண்ட்டுடைய ஜாதகம். ஒரே கிளைண்ட்டுடைய ஜாதகத்தை தான் இவ்வளவு நேரமாக நம்ம பார்த்தோம். வந்திருக்க கிளைண்ட்டுக்கு டீ காஃபி வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. கிளைண்ட்டுடைய ஜாதகத்தை வாங்கி பலனை அதிகமாக சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண வைக்கணும். ஜஸ்ட்டு 3 செகண்டில் ஒரு பலனை சொன்னேன். சார், நீங்கள் சொன்ன பலன் அனைத்து உண்மை. நீங்கள் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறீங்க, கரெக்டாக பலன் எடுத்து சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் பலன் எடுத்து சொல்கிறீங்க என்று எனக்கு தெரியல. உங்களை சந்தித்து பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி கிளம்புனாங்க. ஓகே, ஜோதிட குறிப்பு எடுத்துக்கோங்க. உங்களுடைய கிளைண்ட்டுக்கும் இதே மாதிரி பலன்களை அதிகமாக சொல்லி பழகுங்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.